நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி வாங்க. என்ன சார்? ஏதோ ஒரு போட்டி நடத்துறியாமே? நானா சார்? ஆமையா. நானா சார் போட்டி நடத்துறேன்? நடிக்காதையா. ஓ, பொங்கலுக்கு எங்க ஏரியால விளையாட்டு போட்டி நடத்துவேன், அத சொல்றீங்களா? அது இல்லையா, ஏதோ பெஸ்ட் கிஃப்ட் வழங்கும் விழா போட்டியாமே? ஓ, அதுவா சார்? அது சொம்மனா கட்டியா சார். நம்ம பசங்க எல்லாரும் ஸ்டாலின் சாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னானுங்க. அந்த கிஃப்ட்ல எது பெஸ்ட்னு பார்க்கலான்ற போட்டி சார். சரி சரி, யார் அதுக்கு ஜட்ஜி? சார், சொம்மாங்கட்டியும் போட்டி சார். அது பார்த்தாலே தெரியாதா எது பெஸ்ட்னு? சரியா, அதுல என்னையும் சேர்த்துக்குங்க சார். ஆமையா, நானும் அதுல கலந்துக்கிறேன். நீங்க என்ன சார் கிஃப்ட் கொடுக்க போறீங்க? அதான் எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உங்க எல்லாரையும் விட பெஸ்ட் கிஃப்டா நான் கொடுப்பேன். சார், என்ன மனசுல இருக்குதுன்னு சொல்லுங்க சார். ஸ்போர்ட்ஸ் டேனா கப்பு, ஸ்கூல் டேனா புக்கு, பர்த்டேனா கேக்கு. இந்த மூணு தாயா எனக்கு தெரிஞ்சது. சார், இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் குத்துற போறீங்க சார்? அப்புறம் ஸ்டாலின் சார் ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு பொண்ணை ஊருக்கு அமுச்சு விட்டுற போறாரு. யோ, ஐடியா பண்ணி அசத்தி ஸ்டாலினுக்கு பிரமாதமான கிஃப்டா கொடுக்கறேன் பாரு. தாராளமா கொடுங்க சார். என்ன, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல சார். என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. பேசாம அவனுக்கு தங்கத்துல ஒரு அருணா கயிறு வாங்கி கொடுக்கட்டா? ஏன் சார், அது என்ன சார் அருணா கயிறு? கிஃப்ட் கொடுக்குறீங்க, சைனாவே குத்துற வேண்டியதானே? இந்தா, விளம்பரத்துக்கு நடராஜ் என்னைக்குமே ஆசைப்பட்டவன் இல்ல. யார் சார் அந்த நடராஜி? நான் தான். ஐயா, யோ, என்ன 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 சிரிக்கிற? ஏன் சார், நம்ம ஸ்கூல் ஆண்டு விழா வரவேற்பு பலகையில உங்க பேரை எழுதலன்னு நம்ம சாலமன் சார ஸ்கூலை விட்டே துரத்துன ஆள் தானே நீங்க? நீங்க போய் விளம்பரத்துக்கு ஆசைப்படாத ஆளுன்னு யார்கிட்டயா சொல்றீங்க? யோ, அது போன வருஷம் ஐயா, இது இந்த வருஷம். சார், நீங்கெல்லாம் ஒரு ஆணியம் புடுங்க வேணாம். ஏய், அதெல்லாம் விடு. பேசாம என்னையும் போட்டியில சேர்த்துக்கோங்கிறேன். பெஸ்ட் கிஃப்ட நான் கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க சார். ஒரு கார் கீர் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் சார், அதுக்கு என்ன சார் இப்ப அவசரம்? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்குது, ஏதாவது புள்ளங்களும் பொறுக்கட்டும். யோ, பொம்மை கார் இல்லையா, நெஜ காரு. ஏன் சார், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்றதுக்காகலாம் என்ன கூப்பிட்டு கலாய்க்காதீங்க சார். நீ பெரிய கவர்ச்சி கண்ணி, உன்னை கூப்பிட்டு நாங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய், நான் எல்லாம் கார் வாங்கி தர மாட்டேனா? சார், நான் கிளம்புறேன் சார். இரு இரு, இல்ல ஒரு நல்ல பைக்கை வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். பைக் எல்லாம் இப்ப என்ன விலை வைக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யோ, பணம் பெருசா குணம் பெருசா? இதுல என்ன சார் சந்தேகம்? பணம் தான் பெருசு. சார், பணத்தை வச்சு பகடா வாங்கலாம் சார், குணத்தை வச்சு என்னதான் வாங்க முடியும்? யோ, என்னையா இப்படி பேசுற? என்ன சார், என்ன கிஃப்ட் வாங்கி தர போறீங்கன்னு கேட்டா கார் வாங்கி தர போறேன், ஏரோப்ளேன் வாங்கி தர போறேன்னு காமெடி பண்ணுவீங்க. யோ, நிஜமா தான் சொல்றேன். அவனுக்கு ஒரு புல்லட்டாவது வாங்கி தரலாம்னு இருக்கேன். பணத்துக்கு எங்க போவீங்க? வழக்கம் போல கடன் தான். கடனா? ஆமா குருவி, உலகின் கால் பகுதி கடலாலும் மீதி பகுதி கடனாலும் மூழ்கி இருக்கிறது. ஏன் சார், பழமொழியெல்லாம் ஓகே தான், ஆனா உங்களுக்கு யார் கடன் கொடுக்கறது? அதுக்கு ஒருத்தன் இருக்கா ஐயா. யார் சார்? ஸ்டாலின் சாரா? யோ, என்ன நீ விளங்காதவனா இருக்க? கிஃப்ட் கொடுக்க போறது ஸ்டாலின் தான். ஸ்டாலின்ட்டே கடன் கேட்டா எப்படி? இவர் வேற. கேட்டதும் கேட்டத வட்டியை மட்டும் புடிச்சிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல உள்ள இருக்கு, ஒரு ஆசை மனசு இருக்கிற ஒரு அன்பு நண்பன் இருக்கா ஐயா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. என்ன சார் பாட்டெல்லாம் பாடுறீங்க? உங்களை நம்பி கடன் கொடுக்க போற அந்த முட்டாள் யாரு? அந்த ஆள முட்டாள்னு சொல்லாத, நீ சொல்லிட்ட. அதனால உனக்கு அந்த முட்டாள் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. நான் தானா? ஐயோ, நானெல்லாம் இல்ல சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சார், கம்முனு இருங்க சார், விளையாடாதீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சார், நானே தேவலாம உங்ககிட்ட வாயை குத்த கத்துக்கணும் போல. குருவி, எப்ப தர்ற? எவ்வளவு வேணும்? பைக்கோ காரோ வாங்கணும். ஏன் சார், எதுக்கு சார் அதெல்லாம் தேவையில்லாத? சாதாரணமா ஒரு பொக்கை வாங்கி கொடுங்க சார், அது போதும். சரி, உன் கல்யாணத்துக்கு உனக்கு பொக்கே கொடுக்கறேன். இப்ப பணம் எவ்வளவு தர்ற? சார், நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் சார். எச்சம் நீங்க கேட்டா நான் இல்லன்னு சொல்ல முடியாது சார், அதனால கேட்காதீங்க சார் ப்ளீஸ். அப்ப கிஃப்ட்
உங்க ஆசீர்வாதத்தை விடவா கிஃப்ட் பெருசா இருக்க போகுது? இன்னொரு முறை சொல்லுப்பா. உங்க ஆசீர்வாதத்தை விடவா கிஃப்ட் பெருசா இருக்க போகுது? ஆமா, நீ என்ன கிஃப்ட் கொடுப்ப? நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் கீழே தான் சார். அப்பா, இவங்க எல்லாரும் ஸ்டாலின் சாருக்கு கிஃப்ட் கொடுத்துலயோ நம்ம வயித்துல புளியா கறிக்கிறாங்களே சார். வாங்க குருவி சார், எப்படி இருக்கீங்க? ஏன் சார் திடீர்னு போட்டு வாங்குறீங்க? நல்லா இருக்கியா இல்லையான்னு நிறையா கேட்டேன், அது ஒரு தப்பா? ஏன் சார், காலையில தான் சார் நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்தோம், அதுக்குள்ளே எனக்கு எதுனா ஆயிடுமா? சும்மாதாயா, எனக்கும் பக்கம் பக்கமா பேசி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரே வார்த்தையில உன்கிட்ட கேட்டேன், நீ விட மாட்ட போல இருக்க. நான் சார் கலைப்பெல்லாம் ஒரு திடீர்சாகுது. எதுக்கு இந்த திடீர் பூரிப்பு? பூரிப்பா? ஆமா சார், அதான் உங்க கண்ணிலே தெரியுதே. உனக்கு எல்லாம் தெரியா? சரி, ஸ்கூல்ல என்ன விசேஷம்? என்ன சார், கல்யாணம் ஆகுதுல இருந்து நீங்களும் மொத்தவங்க மாதிரி ஊர் கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏயோ, ஊர்ல எந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கடா கேட்டேன். ஸ்கூல்ல என்ன நடக்குதுண்டா கேட்டேன். ஏன் சார், ஸ்கூல்ல என்ன நடக்கும்? ஒரு பீரியட்லயும் கிளாஸ் நடக்கும், இது கூடவா தெரியாது உங்களுக்கு? யோ, நீ கொஞ்சம் மார்க் மாத்தாயா இருக்க. ஏன் சார், வீட்டுக்கு போலான்னு கூப்பிட வந்த என்ன ஏதோ கேட்க வரீங்கன்னு தெரியுது, அத ஸ்ட்ரைட்டா கேட்ற வேண்டியதானே சார்? அதை விட்டு எதுக்கு தேவையில்லாம இப்படி மொக்க போடுறீங்க? யோ, மொக்க ஓடலையா? உண்மையாவே ஸ்கூல்ல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். ஏன் சார், நம்ம ஸ்கூல்ல தான் டெய்லியும் 100 பிரச்சனை ஓடுத, அதுல எதன்னு சொல்றது? ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் சார், எதை கேக்குறீங்க? சரி, உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? என் ஃப்ரெண்டா? யார் சார் அது? யோ, சும்மா நடிக்காதயா. உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க? சம்யுக்தா தான் சொல்றேன். அவங்க என் ஃப்ரெண்டா? ஆமா ஆமா, கார்ல எல்லாம் வந்து உன்னை பாட்டு போறாங்களாமே, பெரிய ஆள் தாயா நீ. சார் சும்மா இருங்க சார், நீங்க வேற. இன்னுமா இந்த உலகம் இந்த குருவியை நம்பினுக்குது? அவங்க என்னலாம் பார்க்க வரல சார், நம்ம பசங்களை பார்க்க வந்தாங்க. சம்யுக்தா நிஜமாவே கிரேட்டியா. என்னதான் என் மேல கோபமா இருந்தாலும் பசங்களை மறக்கல பாத்தியா? நல்ல பொண்ணியா. பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. ஆமா சார், பசங்கெல்லாம் அவங்கள பார்த்ததும் குஷி ஆயிட்டானுங்க, மிஸ் மிஸ்னு பாசமொழிய பொழிஞ்சிட்டானுங்க. அவளுக்கு நல்ல டேலண்ட் குருவி. அவளுக்கு கிடைச்ச நல்ல நல்ல வேலையில விட்டுட்டு நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த ஸ்கூலுக்கே வந்தா. ஆனா இப்போ அவளுக்கு கிடைச்சிருக்க போஸ்டிங் கூட அவள் அறிவுக்கு ஏற்ற தகுதியான வேலை தான். நல்ல விஷயம்தான். சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவங்க யார் கூட சேர்ந்துக்கிறாங்கன்னு தெரியல, அண்ணாச்சி கூட சார். அப்புறம் அது எப்படி நம்மளுக்கு நல்லதாகும்? யோ, கெட்டவங்க கூட இருந்தாலும் நல்லவங்க கண்டிப்பா கெட்டு போகவே மாட்டாங்க சார். ஆனா அது நம்மளுக்கு நல்லது இல்ல சார், அதை நீங்க ஞாபகத்துல வச்சீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, கெட்டவங்க கூட இருந்தாலும் நல்லவங்க கண்டிப்பா கெட்டு போகவே மாட்டாங்க சார். ஆனா அது நம்மளுக்கு நல்லது இல்ல சார், அதை நீங்க ஞாபகத்துல வச்சீங்க. என்னயா? யோ, நம்ம என்னமோ இந்தியா கணக்காகவும் அண்ணாச்சி என்னமோ பாகிஸ்தான் கணக்காமல பேசுற. ஏன் சார், எனக்கு அப்படிதான் சார். அவங்க அண்ணாச்சிக்கு நல்லது பண்ணா அது நம்மளுக்கு கெட்டது தானே? யோ, அவன் என்ன போருக்கு ஆளா ரெடி பண்ணிட்டு இருக்கா? ஒரு ஸ்கூலை ரன் பண்ண போறா, பசங்களுக்கு நல்லது பண்ண போறா. எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் பசங்க பசங்க தாயா. அந்த பசங்களும் நல்லா இருக்கட்டும். ஏன் சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? குருவி, எல்லா இடத்துலயும் நல்லது நடக்கணும்டா, அங்கங்க நல்லவங்க இருக்கணும். நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏதாவது பிரச்சனைடா பார்த்துக்கிறதுக்கு நம்ம 4 பேர் இருக்கோம். ஆனால் அண்ணாச்சி மாதிரி ஆளுங்க ஸ்கூலுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்லவங்க அங்கே வேணும். சம்யுக்தா இங்கே இருக்கிறத விட அந்த ஸ்கூலில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதான் நல்ல விஷயம் கூட. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. ஏன் சார், நீங்க தான் சார் இப்படி இருக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன ஆனா? சார் நான் சொன்னா அப்புறம் நீங்க என்ன குறை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லு. சார், அந்த அம்மா நம்ம பசங்களை அண்ணாச்சி ஸ்கூலுக்கு இழுக்கிற மாதிரி தெரியுது சார். யோ, அது எப்படியா முடியும்? அதெல்லாம் போக மாட்டாங்க. சரி, பசங்களை வர சொல்லி அவ கூப்பிட்டாளா? ஏன் சார், நான் இருக்கும் போது ஏன் எதிர்க்கே கூப்பிடுவாங்களா? நெய்ஸா பேசுறப்போ பிட்ட போட்டு பசங்களை ட்ரீட்டுக்கும் வர சொல்லிட்டு போய்க்கிறாங்க சார். போனாதான் என்னான்னு தெரியும். ட்ரீட்டா? சரி, அவ கூப்பிட்டா பசங்க போயிடுவாங்களா என்ன? அதெல்லாம் போக மாட்டாங்க சார். பசங்க உங்க மேல பாசம் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க மேலயும் பாசம் வச்சுக்கிறாங்க சார். ஏன் சார்,
டீச்சரா இருக்கும் போதே பசங்களுக்கு அந்த அம்மா என்னென்ன பண்ணாங்க. இப்ப பத்தாத குறைக்கு அவங்க எச்சம் வேற சொல்லவா வேணும். யோ என்னையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டானுங்கய்யா, சும்மா இரு. ஏன் சார் எனக்கு ஒண்டி என்ன சார், அவங்க அங்க போகணும்னு ஆசையா என்ன? நாம உஷாரா இருக்கணும்னு சொல்ல வரேன் சார். பசங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, ஃப்ரீயா விட்டுறாதீங்க ம். சார். ஏற்கனவே கேபியும் வாட்டர் டேங்கும் கிளம்ப ரெடியா இருக்காங்க. பத்தாவதுக்கு டால்டா கிட்ட வேற ஃப்ரீ ஹாஸ்டல் ஸ்பான்சர்னு ஆசையா காட்டுறாங்க. ஆலயமணி கண்ணெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே பயங்கர தோஸ்து சார். மின்னல ஒலிம்பிக்ல ஓட வைக்கிறேன்னு சொன்னா போதும், அவனே அந்த ஸ்கூலுக்கு ஓடுவான் சார். ஏன் சார் 10 பசங்க பிச்சுன்னு போயிட்டா மீதினா தனியாவா இருக்கும்? அதுவும் தானா போயிடும் சார். யோ என்னையா சொல்ற? ஏன் சார்? ஆமா சார், இவ்வளவு கெட்சி உங்களை மாதிரி அங்க ஒரு வாத்தியாரம் கெட்சா அவங்க உங்களை உதறி விட்டு போறதுக்கும் தயாராயிடுவாங்க சார். பாத்துங்க, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சாப்பிட்டியா? அது எப்படி? எதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே கரெக்டா கேக்குறீங்க. இப்ப டைம் என்ன ஆகுது? 7. மத்தியானம் எப்ப சாப்பிட்டேன்னு கேக்குறீங்களா இல்ல நைட்டு எப்ப சாப்பிட போறேன்னு கேக்குறீங்களா? அப்படி இல்ல. ஏதோ கேட்கணுமேன்னு ஃபார்மாலிட்டிக்கு கேக்குறதுக்கு கேட்காமலே இருக்கலாமே. என்ன கையில் எது பேசினாலும் கோவப்படுற. உங்ககிட்ட என்ன பேசினாலும் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ சண்டைக்கு மல்லுக்கடிட்டு நிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. போதும் கையில் விட்டுரு. நான் உன்னை ஒன்றும் தப்பா சொல்ல வரல. எதை பேசுனா உனக்கு பிடிக்கும், எதை பேசுனா உனக்கு பிடிக்காதுன்னு கூட எனக்கு தெரியல. எதை வேணாலும் பேசுங்க, ஆனா தயவு செஞ்சு சாப்பிட்டியன் மட்டும் கேட்காதீங்க. எரிச்சலா இருக்கு. என்ன இது? புடவை. இப்ப எதுக்கு இதெல்லாம்? ரிசப்ஷனுக்கு போகிறோம்ல, புடவை எடுத்து தரணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ ரிசப்ஷனுக்கு போலனா வாங்கி தந்திருக்க மாட்டீங்க, அப்படிதானே? இப்படி பேசினேன்டா நான் என்னன்னு சொல்கிறது? முத என் கையால் வாங்கி தர்றேன், அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். முதல்ல பிரித்து பாரு. முதல்ல ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு நல்ல கலரை எடுத்துருக்க கூடாதா? ஏன் இது உனக்கு பிடிக்கலையா? எவ்வளவு விலை இது? விலையெல்லாம் எதுக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாரு. அதான் சொல்றேனே பிடிக்கலன்னு. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க. 4500 ரூபா. நிறைய காசு கொடுத்து வாங்குறது முக்கியம் இல்ல, அது அழகா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும். நீங்க எனக்கு எடுத்து கொடுக்கற முதல் புடவை இது. அது முகூர்த்த புடவை மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு தோணல? நான் அதை யோசிக்கல. தெரியும், நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் என்னை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, இல்ல எந்த கலர் பிடிக்குமான்னு கேட்டிருக்கலாம்ல. இப்படி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏன் இந்த கலருக்கு என்ன? இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. நல்லபடியா கல்யாணம் நடந்திருந்தா, பேசி பழகி இருந்தா எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம கல்யாணம் தான் விசித்திரமா நடந்ததாச்சே. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். வாங்கிட்டு வந்தாச்சு, அப்புறம் என்ன பண்றது? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிக்க வேணாம். பில்லு இருக்கு, வேண்டா போய் மாத்திக்கலாம். வேண்டாம் வேண்டாம், முதல்ல எடுத்த புடவை இருந்துட்டு போட்டோம். எல்லாம் நமக்கு பிடிச்சதாவா கிடைக்குது? அதே மாதிரி இதுவும் இருந்துட்டு போட்டோம். சரி, உங்களுக்கு எதுவும் எடுத்துக்கலையா? இல்ல. ஏன்? எடுத்திருக்கலாம்ல. இல்ல, வேண்டாண்டு தான் வாங்கல. ஏன்? அப்புறம் பின்னாடி பேச்சு வரப்போ எனக்கு தான் எடுத்து கொடுத்தேன்னு குத்தி காட்டுறதுக்கா? கயல், இதுல குத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு வாங்கினேன், எனக்கு வேணான்னு தோணுச்சு வாங்கல, அவ்வளவுதான். அது இல்ல, அவசர அவசரமா நடந்த கல்யாணம். எங்க சைடுல இருந்து முறையா எதுவும் பண்ணல. அந்த கோவத்துல. சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அவசரத்துல நடந்த கல்யாணத்தினால சீர்சனத்தை எதையும் சரியா செய்ய முடியல, கூடிய சீக்கிரத்துல செஞ்சிடறேன்னு சொல்ல சொன்னாங்க. எனக்கு எதுவும் செய்ய வேணாம். நான்
வரதட்சணையில் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன் சிரிக்கிற? ஏதோ இன்ஜினியர் டாக்டர் மாப்பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. வாத்தியார் வேலைக்கு எதிர்பார்த்தாலும் அப்படி பெருசா செஞ்சிட மாட்டாங்க. கொடுக்கறத பிகு பண்ணாம வாங்கிக்கோங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பேசினாலும் திருப்பி நீ மட்டம் தட்டுறதுல இருக்க. நான் பேசாம இருந்தேன், நீங்களா தான் பேச்சு கொடுத்தீங்க. இப்ப நீங்களே ஏன் பேசுறேன்னு கேக்குறீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? கையில் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காஃபி அடிக்குமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வணக்கம் சார். உட்காரியா, மரியாதை மனசுல இருந்தா போதுயா. உட்காரு உட்காரு. யோ என்னையா இன்னும் புத்தகம் கையுமா இருக்க? படிச்சு முடிச்சு வாத்தியார் ஆனதுக்கு அப்புறமும் படிச்சுக்கிட்டு சார், கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. பிஞ்சு போன பஞ்சு டைலாக் பேசுறதுல உன்னை அடிச்சுக்க ஆள் கிடையாதுயா. ஆமா, நேத்து பார்ட்டி பலமோ? என்ன சார் பார்ட்டி? யோ நீ நல்ல நடிகன்னு ஒவ்வொரு சீன்லயும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா. எப்பவாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நான் எதுக்கு சார் நடிக்கணும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். போதுயா உன் நடிப்பு. நான் என்ன சொல்றேன்னு இன்னுமா உனக்கு புரியல? சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார், ஆளை விடுங்க. யோ அப்ப நாங்க என்ன வேலை இல்லாம சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கோமா? சார் விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். எல்லாம் உன் ஆளை பத்தி தாயா. யாரு சார் ஏன் ஆளு? என்னையா தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம சம்யுக்தாவை பத்தி தாயா. எப்பவுமே இந்த ஸ்கூலுக்கு வர டீச்சரோட எல்லாம் நீ க்ளோஸ் ஆகி அவங்கள க்ளோஸ் பண்ணிடுவ. இந்த சதா மட்டும் எஸ்கேப் ஆகி இந்த டொக்கு ஸ்கூல்ல இருந்து சூப்பர் ஸ்கூலுக்கு ஹெச்எம் ஆயிடுச்சியா. என்னையா பாக்குற? நீ வளர்த்த கடா ஓ நெஞ்சிலேயே பாய போகுது. இந்த ட்விஸ்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. எங்களுக்கு ஆப்பு வைக்க நீ யார கூட்டிட்டு வந்தியோ அவ உன் எதிரில உட்கார்ந்து உனக்கே ஆப்பு வைக்க போறாயா. சபாஸ், சரியான போட்டின்ன. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு என்னையா வேணும்? நம்ம பயிலுக சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். ஸ்டாலின், உன் பசங்க கூட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கய்யா. பார்ட்டி ஹிட்னு பெரிய தட புடல்யா. என்ன சார் என்ன சொல்றீங்க? யோ இன்னுமா உனக்கு புரியல? சார் வந்ததுல இருந்து பார்ட்டி பார்ட்டின்னு சொல்றீங்க, என்ன பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன்றீங்க. சரி விடியா, உனக்காக 15 வரிகளில் விரிவான விடையை இந்த அழகன் சொல்றேன். நேத்து புரோட்டா சாப்பிடலான்னு நம்ம கார்ல் மார்க்ஸ் புரோட்டா கடை பக்கம் போனேன். ஒரே கூட்டம், உள்ள உட்கார கூட இடம் இல்லையா. யாரடா உள்ள இருக்காங்கன்னு எட்டி பார்த்தா கடை பூரா ஓம் பசங்க. ஒரே கூத்து கும்மாளம் காமெடி கலாட்டான்னு உன் பசங்க திருப்பிட்டாங்கய்யா. சார் அது என் பசங்களா இருக்காது சார். மின்னலு, டப்பாசு, கைபாமு. யோ இன்னும் 7th தானையா உன் கிளாஸ்? ஆமையா, என்னடா கொல்ல கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்க. அப்போ அலிபாபா நீயும் உள்ளதான் இருப்பேன்னு எட்டி பார்த்தயா. எட்டி பார்த்தா என் சதாயா புரோட்டாவை பிச்சு பிச்சு சும்மா பிள்ளைகளுக்கு அப்படியே ஊட்டிக்கிட்டு இருந்துச்சியா. ஊட்டி வளர்த்த பிள்ளைங்க இல்லையா ஒரு புரோட்டாவிலேயே இப்படி கவுத்துட்டாங்க. அதுல வேற இந்த மின்னல் சாலாவுல மிதக்குறாயா. ஆலயமணிக்கு ஹா சொல்லி சதா ஊட்டுறது என்ன, சதாவுக்கு டால்டா ஊட்டுறது என்ன. இதுல எச்ச கையோட சில போட்டோக்கள் வேற. நெஞ்சத்தை கலங்க வைக்கும் பாச காட்சிகள். அந்த பொட்டல பைய வேற அழுவுறா. அவன் பாசத்துல அழுகுறானா இல்லைன்னா காரம் தாங்க முடியாம அழுகுறானான்னு தெரியல. சார் நேத்து அவங்களுக்கு யோகா கிளாஸ் இருந்துச்சு. ஏன் சார் இப்படி சும்மா வழி போறீங்க? யோகாவா? போய் உன் கைபாம கூட்டு பாரியா. நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு கடலை தூக்கி போடுற பிள்ளையார் மாதிரி இருப்பான். கூப்பிட்டா அவனால நடந்து கூட வர முடியாதுயா. உருண்டு தான் வருவான். சார் யோ அவனுக்கு கைய மோந்து பாரியா. அத்தனை பேரு கையும் ஒரே மாதிரி மடக்கலைன்னா இந்த அழகா பேரை மாத்திக்கிற.
போற போக்க பார்த்தா 7Cல 7 பேர் இருந்தா கூட பெரிய விஷயம்யா. சம்யுக்தா 4 புரோட்டாவை கண்ணுல காட்டி உன் பசங்க பூராவையும் டெம்போல ஏத்தி கொண்டு போக போறாயா. பாத்துக்கிட்டே இரு, கடைசியில இந்த ஸ்கூல்ல அந்த சுண்ணாம்பு தலையனும் நீங்க மட்டும்தான் இருக்க போறீங்க. இந்த 7Cல குருவி அப்புறம் அந்த சுண்ணாம்பு தலையன் 2 பேரையும் வச்சு கிளாஸ் எடுத்தா தான் உண்டு. ஓ என்னய்யா ஜெர்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு? சார் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார். அதாயா, கெட்டவன் எப்பவும் கெட்டவனா தான் இருக்கணும். நல்லவனா மாறி நல்லது செய்யணும்னு யோசிச்சா நம்மளையே போட்டு தள்ளிடுவாங்க ஐயா. நான் உண்மையை சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு சொல்லித்தாயா போட்டோ எடுத்து வச்சிருக்கையா. உன் பிள்ளைங்க ஃபுல் கட்டுனத உன் கண்ணு ரெண்டும் குளிர பாரியா. பாரியா இந்தா. எப்படி போட்டு தள்ளுறாங்கன்னு பாரியா.